சும்மா எனக்கு மக்களே என்ன மக்களே பொங்கல்லாம் வச்சாச்சா? பொங்கல் எப்படி சிறப்பா போயிட்டு இருக்குதா? இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க சொன்னா ஒரு மாதிரி புகை போட்டு ஆண்டுட்டு இருக்கானுவ. இவனுல என்னத்த சொல்ல எனக்கு சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம ஏதோ தெரியல ப்ரோ, இவனை பொங்கல் செலிப்ரேஷனை கூட ஒரு மாதிரி டம்மியா தான் பண்ணிட்டு இருக்கானு. எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்டாலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி சீசன்லேயே பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கெஸ்டா உள்ள போயிட்டு கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணி விடுவாங்க, கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆனா என்னன்னு தெரியல, இந்த சீசன்ல கெஸ்டையும் காணும். இதுக்கு முன்னாடி சீசன்ல கண்டிப்பா கெஸ்ட் போவாங்க, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கெஸ்ட் உள்ள போயிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. டிடி போயிருப்பாங்க நிறைய சீசன், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசன் எதுவுமே இல்லை ப்ரோ. இவனை பொங்கல் வைக்க சொன்னா ஒரு மாதிரி புகைப்பட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல தண்ணி பழமும் கானா வினோத் வேற ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது நல்லாவே இல்லை, பார்க்க நல்லா இல்லை, சொல்லப்போனா உண்மையாவே நல்லா இல்லை. ஏன்னா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கு இப்போ நம்ம தண்ணி பழத்தை பிடிச்சி ஒரு ஃபன் பண்ணாப்ல. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, பானையை சுத்தி நிக்காதீங்க, ஃபோக்கஸ் வைக்க முடியல, ஸோ பானையை சுத்தி நிக்காதீங்க, ஒரு பக்கமா நில்லுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு. உடனே கானா வினோத் என்ன பண்றாருன்னா, தண்ணி பழத்துக்கு பக்கத்துல யாரெல்லாம் நிக்காங்களோ அவங்க எல்லாம் தள்ளி விடுறாரு. பானை பக்கத்துல நிக்காதீங்க, பானை பக்கத்துல நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே கிண்டல் பண்றாரு. இதை கிண்டலா எடுத்துக்கவா இல்ல பாடி ஷேமிங்கா எடுத்துக்கவா என்னன்னு தெரியல, ஓகேவா? ஆனா அவர் ஒரு மாதிரி உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தண்ணி பழம் உடனே அங்க இருந்து காக்கா காக்கா, காக்கா பக்கத்துல யாரும் நிக்காதீங்க, காக்கா பக்கத்துல யாரும் நிக்காதீங்க அப்படிங்காப்ல. இதை என்னத்தை சொல்ல, ரெண்டு பேருமே கிண்டல் தான் பண்றாங்க ப்ரோ. இந்த பக்கம் பார்த்தா இவர் கலரை வச்சு கிண்டல் பண்றாரு, அவரை பார்த்தா பாடி ஷேமிங் பண்ணி கிண்டல் பண்றாரு. என்னத்தை சொல்லன்னு தெரியல. ரெண்டு பேரும் இதை கொஞ்சம் ஓவர்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆவுன்னா கக்கா கக்கான்னு வேற கக்கா வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கண்டென்டே இல்லாம கக்காவெல்லாம் கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது ப்ரோமோ கூட விட்டுருக்காங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அந்த ரெண்டாவது ப்ரோமோல பிக் பாஸே வெறுப்பாயி இவனை சும்மா விட்டா இவனை ஃபன் பண்ண மாட்டானுவ, எதுவுமே இருக்காது, நம்மளே களத்துல இறங்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நிறைய ஃபன்னான டாஸ்க், நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் உள்ள போயிட்டு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நம்ம கலையரசனும் ரம்யாவும் ஒரு சைடு ஆடிட்டு இருந்தாங்க. இதுல கலையரசன் கூட ஓகே, அவன் கூட 2-3 இதை போடுறான். ஆனா ரம்யா வந்து ஒரே ஸ்டெப் தானே, அந்த ஒரே ஸ்டெப் தான் எல்லா இடத்துலயும் போடுறாங்க ப்ரோ. நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நோட் பண்ணேன், அவங்க ஸ்டேஜ்லயும் சரி வீட்டுக்குலயும் சரி ஒரே ஸ்டெப் தான் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு தான் டான்சர்னு சொல்லி பேசிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா வீடு பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படி பிக் பாஸ் வீடை பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியா எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னமோ தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஒரு சில பேர் உட்கார்ந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த ரெண்டாவது ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க, கோல போட்டி வச்சிருக்காங்க. நேத்து நம்ம கவிதை போட்டி வைக்கலாம்னு பார்த்தா அது ஓட்டு போட்டியா போய் அது எங்கேயோ போயிருச்சு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கவிதை போட்டி வைக்க போறோம், ஓகேவா? இன்னைக்கு நைட்டு நம்ம லைவ்ல கவிதை போட்டி இருக்கும், மறக்காம எல்லாரும் வந்துருங்க. அன்னைக்கு லைவ்ல சொன்ன மாதிரி தான், கவிதை போட்டியில வின் பண்றவங்களுக்கு நான் சொன்ன ரிவார்டு தான் கிடைக்கும், ஓகேவா? அந்த வகையில வீட்டுக்குள்ள கோல போட்டியை வச்சா அவன் கோலம் போட சொன்னா இதெல்லாம போட்டு வச்சிருக்கான். அங்க பார்த்தா மாடு இப்படி எல்லாம் நிக்குது, மாடு இப்படி நிக்குது. எப்படி நம்ம வினோத் அதை வச்சு கலாய்ச்சிருப்பாப்ல, எப்படி கலாய்ச்சிருப்பாப்ல. ஸோ அந்த வகையில கோல போட்டி, கயிறு இழுத்தல் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க. நல்லா இருக்கு. நைட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றபடி இப்ப எதுவுமே இல்லை. இப்ப இந்த பொங்கலை போட்டு போடுறங்க பேர்ல ஒரு மாதிரி புகை போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்லன்னு தெரியல. இவங்க எல்லாருமே பொங்கலுக்கு புதுசுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அங்க இருக்க பாதி பேருக்கு கோலம் போட தெரியல, கோலம் போட ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? இந்த இடத்துல எங்க மாமா காம்பு மட்டும் இருந்திருந்தாருன்னா மரணமாஸ் பண்ணிருப்பாரு. இங்க நான் காம்பு மிஸ் பண்றேன் ப்ரோ. இங்க மட்டும் காம்பு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன், மனுஷன் பேட்மேன் கோலம் போட்டிருப்பாரு. மனுஷன் பேட்மேன் அயன்மேன் சொல்லிட்டு யாரையா நிப்பாட்டி விட்டுருப்பாரு. அந்த இடத்துல மரண மாசா டிராப் பண்ணிருப்பாப்ல. இவங்கெல்லாம் இப்பதான் புதுசுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கோலம் பொங்கல் எல்லாத்துக்கும் புதுசுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி முக்குறாங்க. சபரிக்கு மட்டும் தான் தெரியுது. சபரி, திவ்யா, கனி, இந்த மாதிரி 2-3 பேருக்கு மட்டும்தான் இந்த பொங்கல்னா எப்படி வைக்கணும், என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தருது. மற்ற எல்லாருமே ஏதோ புதுசா பழகுறாங்க, பொங்கலை உட்காந்து பழகிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சேச்சி வேற உட்காந்து தீ போடுறங்க பேர்ல புகை போட்டுட்டு இருக்கு. சேச்சி தான் எல்லாத்துக்கும் காரணங்க. வீட்டுக்குள்ள இத்தனை நாள புகை வந்ததுக்கும் சேச்சி தான் காரணம். இப்ப பொங்கல்ல புகை வர்றதுக்கும் சேச்சி தான் காரணம். நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானு கைஸ், ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானு. உங்களுக்கு எப்படி போகுது பொங்கல்? நல்லா போதா? ஜாலியா இருக்கீங்களா? என் நிலைமையை பாருங்க, இன்னும் குளிக்க கூட முடியல கைஸ். அது இதுன்னு சுத்தினே இருக்கேன் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சா நேரா குளிக்க போயிருவேன், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது 3வது ப்ரோமோக்கு தான் வருவேன். நான் இப்பவே சொல்லிட்டேன், இதுக்கு இடையில இவனை எப்படி பொங்கல் தான் வைக்க போறேன். இதுக்கு இடையில நான் வரப்போறதில்ல. 3வது ப்ரோமோ வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி மெதுவா ஓட் லிஸ்ட்டை பத்தி பாக்குறது எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு போல. ஒரு சில பேருக்கு பயங்கரமா ஃபயரா ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் தெரியுமா, நேத்துக்கான எபிசோடுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு கண்டிப்பா வேற லெவல்ல ஓட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேத்துக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு நம்பருக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்திருக்கு. அதை யாருன்னு இப்பவே சொல்லிடுறேன். யாருன்னா நம்ம திவ்யா அவர்கள் தான்.
ஸோ திவ்யாவுக்கு நேற்றுக்கான எபிசோடுக்கு அப்புறம் செம்மையான ஓட்டு. ஏன்னா திவ்யா பேசின அந்த ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ள நான் இத்தனை நாள் இருந்துமே ஒரு நல்ல நண்பரை சம்பாதிக்க முடியல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உடஞ்சிருந்தாங்கல்ல. மக்கள் எல்லாருமே நாங்க இருக்கோம், உனக்கு நீ ஏன் உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸை தேடுற, வெளியே இவ்வளவு மக்கள் நாங்க உனக்காண்டி இருக்கோம்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. வேற லெவல் சம்பவமா இருக்கு. ஸோ ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா வருது போல. சரி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுகளை போடாம விட்டுறாங்க, கரெக்டா ஓட்டுகளை போடுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிருவோம், இன்னைக்கு எப்படி இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வச்சு அப்படியே முடிச்சிருவாங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு பெருசா எதுவும் இருக்காது, ஓகேவா? ஸோ நாளைக்கும் காலையில சும்மா பாட்டு போட்டு ஆடுறது, அப்புறம் ஏவி பாக்குறது, அப்புறம் ஒவ்வொருத்தரையா லைனா வெளியே கிளப்பிடுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கும் சட்டுன்னு முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அப்புறம் இவங்களுக்கான குரூமிங் செக்ஷன் போகும். அப்புறம் நைட் லைவை கட் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நைட்டு வணக்கத்தை போட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல லைவ் கட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, பிக் பாஸே முடிய போகுது இல்லை. யோசித்து பாருங்க, முத நாள் ஆரம்பித்தோம், ஒரு வாரம் முக்கணும், 2 வாரம் முக்கணும், இந்த சீசன் எப்படி போப்போன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முக்க ஆரம்பித்தோம். ஆனால் முக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். முக்கி இவ்வளோ தூரம் வந்து பிக் பாஸே முடிக்க போகிறோம் கடைசியில். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. பிக் பாஸ் முடிஞ்சோடனே டெய்லி நைட்டு லைவ் வந்து உங்களை சந்திக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி பார்க்கலாம் கைஸ், அதை நம்ம பொறுமையா பேசலாம். இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, அதை நம்ம பொறுமையா பேசலாம், ஓகேவா? சரி நீங்க சொல்லுங்க கைஸ், லைவ் பாக்குறீங்களா இல்ல லைவ் பார்க்காம கட் பண்ணி வச்சிட்டீங்களா, என்ன கதைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. அண்ட் எனக்கான கேள்வி ஒண்ணு தான், இதுக்கு முன்னாடி சீசன்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பா உள்ள யாராச்சும் போவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு டிடிலாம் போயிருக்காங்க. இந்த சீசன் ஏன் யாருமே போல, இந்த சீசன் ஏன் எந்த ஒரு இதுமே இல்லை? லாஸ்ட் சீசன் யாரா போயிருந்தாங்களா? லாஸ்ட் சீசனும் போலையோ, என்ன கதைன்னு தெரியல. எனக்கு லாஸ்ட் சீசன் கூட போன மாதிரி தான் தோணுது. இந்த சீசன் நான் ஏதோ தண்ணி தொலைச்சு விட்ட மாதிரி அப்படியே ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லி ஒரு மாதிரி விட்டுருக்காங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவனை பொங்கல் வச்ச மாதிரி தான் கைஸ், இவனை பொங்கல் வச்சு அது பொங்கி வந்து இவனை சமைச்சு தின்ன மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் தான் சாப்பாடு கொடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன், மத்தியானம் சாப்பாடு. அதுதான் தின்னுட்டு சுத்த போறானுவேன். இந்த தண்ணிப்பாலம் வேற என் உயிரை போட்டு வாங்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு கரும்பை செமந்துக்கிட்டு சுத்திக்கினே இருக்காரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு, பொங்கல் எப்போ பொங்கும், எப்போ எடுத்து திங்கலாம், எப்போ இந்த கரும்பு ஆட்டையை போட்டு போய் எங்க உட்காந்து திங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி தூக்கிட்டு ஓடிடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. அண்ட் எல்லாருமே ட்ரெஸ் செம்மையா போட்டிருக்காங்க ப்ரோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது டீம் அனுப்பிவிட்டாங்களா இல்லை இவங்களுக்கு ஃபேமிலி அனுப்பிவிட்டாங்களான்னு தெரியல. எல்லாருக்கான காஸ்டியூம் வந்து நல்லா இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம கானா வினோத் பார்த்தீங்களா, நல்லா புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை சம்முன்னு கிளம்பியிருக்காப்புல. இதுல நம்ம விக்ரம்கான ட்ரெஸ் செம்மையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு மாதிரி சில்கியா இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ விக்ரம்கான ட்ரெஸ் நல்லா இருக்கு. அடுத்தது பெண்கள் எல்லாருமே அழகா தான் இருக்காங்க, பெண்கள் யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாருமே செம்மையா இருக்காங்க. அடுத்த வேற யாரு பசங்கள்ல வேற எல்லாருமே கொஞ்சம் ஓகே. எனக்கு இந்த 2 பேர் ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கானா வினோத்துக்கான ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம விக்ரம்கான ட்ரெஸ் ஆகட்டும், 2 பிடிச்சிருக்கு. விக்ரம்கான ட்ரெஸ் எல்லாம் இன்னும் தூக்கலா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு கைஸ். நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள யாருக்கான ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா நம்ம நிலைமை எங்க வந்து நிற்கும் பாத்தீங்களா? கடைசியில வீட்டுக்குள்ள யாருக்கான சட்ட துணி நல்லா இருக்குன்னு கேட்கிற இடத்துல வந்து நிற்கும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கைஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு, கண்டென்ட் இல்லாம கண்டதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல. சரி ஓகே, இதை பத்தி உங்களுக்கான கருத்து எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல்லாம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கல் கைஸ், பாய்.